இச்சபோட் சினிமாவில் எந்த எப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் வந்து செம கடுப்பில் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மிக்ஸ்டாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலுமே வந்து ஏதோ கிண்டர் கார்டனில் இருக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கை வந்து வச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து புலம்பிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எத்தனை டாஸ்க் அப்படிங்கிறது தான் வந்து தெரியல. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே கண்டினியூவாக வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 3 அட்லீஸ்ட் 3 டாஸ்க் வச்சாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்ன பிளான் இருக்குது அப்படின்னே வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டாஸ்க் 10 டாஸ்க் வச்சாலும் வந்து ஆடியன்ஸ் வெறுத்துருவாங்க. ஸோ இப்போ அதை பற்றி எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அப்போது வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யா வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாஸ்க்கே வந்து வின் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவங்கனால மற்றவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் போகிற மாதிரி ஆயிடுச்சு ராணவுக்கு. ஸோ அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு எல்லாம் சோகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, உடனே வந்து மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, ஜாக்லின் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க, ஜாக்லின் ரயான் எல்லாருமே. அப்போ மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் மட்டுமா எல்லார் வீட்லேயும் தான் அப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ஆனால் ஒன்று ராணுவ வீட்டில் மட்டும் வந்து பயங்கரமாக அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே அப்படின்னு சொல்லி வந்து கொண்டாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி அடைஞ்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அட்லீஸ்ட் இப்போயாவது வந்து அவன் ராணுவுக்காக ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் நினச்சா சரிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து சிரிச்சுட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதில் என்ன கூத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஏதோ ஃபிசிக்கல் டாஸ்க்கு, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு கயிறை பிடிச்சிட்டு நம்ம தொங்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக கயிறை விடுறவங்களுக்கு 10 பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட் டே கயிறு விடுறவங்களுக்கு 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அதுக்கு வந்து எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி பயங்கரமாக ஒரு ப்ரிப்ரேஷனில் வந்து இறங்கியிருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் கண்டிப்பாக வந்து சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னடா இவங்க இப்படி ரெடி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டஃப்பான ஒரு டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதே மாதிரி டாஸ்க் வச்சு முடித்தாங்க அப்படின்னா வெறுத்துருவாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு போஸ்ட்டாக கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட சீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கி வரையுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ எந்த விதத்தில் இது மாறுபட்டிருந்தது அப்படின்னா, பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. அது ஒரு மாறுபட்ட விஷயம் தான். ஆனால் அது ரொம்ப மொக்கையாக இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஃபீல் பண்ண ஒரு விஷயமும் கூட. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கு என்ன டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி எடுத்து வச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.